ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டேன். நல்லாவே சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். பாருங்கள், இதே போல் இருக்கிறப்ப 4 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பீட்ரூட்டை தோல் எடுத்துகிட்டு இதே போல் நல்லா சீவி வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அப்படியே நம்ம நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடிட்டோம்னா நல்லாவே வதங்கி வந்துடும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு உப்பு இருக்கும். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட்லேருந்தே ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இன்னுமே நல்லா ட்ரை ஆகட்டும். மண் சட்டியில் செய்கிறதால நல்லாவே வெந்து வந்துடும் சீக்கிரமே. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. பீட்ரூட்டை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.